பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். என்றென்றைக்கும் நம்மை கைவிடாமல் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை விட்டு விலகவே மாட்டார். அப்படித்தான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாமலும் இருப்பேன் என்று. ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உற்சாகமாய் காணப்படுவோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நான் வாசம் பண்ணுவேன். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பிள்ளைகளாக, இஸ்ரவேல் புத்திரராக நம்மை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் இஸ்ரவேல் புத்திரர், நம் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்பொழுதும் நான் நடுவிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன். என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றின ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் என்று சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று இங்கே தாவீது எழுதுகிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், என்னுடைய வாழ்நாட்களிலே நான் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். நம்மை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நாம் நீதிமான்கள் என்கிற ஒரு பெரிய உன்னதமான நிலையிலே கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி, அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி. நாம் நீதிமானாய் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது, அவருடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் கைவிடப்பட மாட்டோம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியும் அப்பத்துக்கு இறந்து தெரியவே மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை அனுதினமும் போஷித்து சம்பிரமமாய் ஆண்டவர் திருப்திப்படுத்தி நடத்துகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். நாம் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டோம். நாம் ஒருபோதும் அப்பத்துக்காக இறந்து தெரிய மாட்டோம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை அப்படி விடவே மாட்டார். நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் உற்சாகமாய் நாம் ஆண்டவரை துதிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது,
நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமல் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு வாசம் பண்ணுகிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அவர் சொல்லுகிறார், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறபடியினாலே நாம் வாழ்க்கைப்படுவோம். நம்முடைய தேசம் வாழ்க்கைப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேசம் வாழ்ந்து சுகித்திருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் வாழ்ந்து சுகித்திருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுதும் உன் தேசம் எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும் என்று. ஆகவே இந்த காலை வேளையில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நான் ஒருபோதும் கைவிடப்பட்டவள் என்கிற பெயர் நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராதபடி கர்த்தர் காத்து கொள்வார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிடவே மாட்டார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை தமக்கு சொந்த ஜனமாக்கி கொள்ள அவர் பிரியமாயிருந்தார். ஆகவே தான் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையில் அவருடைய சொந்த ஜனமாயிருக்கிறோம். ஆகவே அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமாக தமது ஜனங்களாகிய நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில் நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்றென்றைக்கு நம்மை கைவிடாதபடி அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே மறைத்து நம்மை பாதுகாத்து கொள்வார். ஆகவே இந்த காலை வேளையில் உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை உரிமை பாராட்டி நம்மை எப்பொழுதும் கைவிடாமல் காத்து கொள்ளுவேன் என்று இந்த காலை வேளையில் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் பயப்படாதபடி நம்முடைய எதிர்காலத்தை, வருங்காலத்தை, நிகழ்காலத்தை எதையும் குறித்து நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பலர் மூலமாக கைவிடப்பட்ட ஒரு நிலையிலே காணப்பட்டாலும், எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும், இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறபடியினால், ஒவ்வொருவரை இந்த காலை வேளையில் உற்சாகப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஒவ்வொருவர் மேலும் நீர் பிரியமாயிருக்கிறபடியினாலே அவர்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருந்து ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.